Anitha Pushpavanam Kuppusamy Viha YouTube channel நண்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். நம்முடைய YouTube சேனல்ல தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு வரோம். இன்றைக்கு இந்த பதிவுல ஆடி மாதத்தை முன்னிட்டு ஆடி ஞாயிற்றுக்கிழமையில அம்மனுக்கு கூழ் வார்க்கிறது இருக்கு இல்லையா, அது எப்படி கூழ் வார்க்கணும் அப்படின்றது ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அம்மனுக்கு ஆடி மாதத்தில் கூழ் வார்க்கும்போது கும்பப்படையல் ஒன்று செய்வாங்க. அது எப்படி செய்யணும், என்ன பொருள்களை சேர்த்து செய்யணுன்றதை இன்றைக்கி செய்முறை விளக்கமாகவே நான் உங்களுக்கு செய்து காமிக்க போகிறேன். அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு நான் இறைவன்கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொலியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். முதல்ல இந்த கும்பப்படையலுக்கு நம்ம கூழ் செய்யறதுக்காக என்ன பண்ணியிருக்கேன், அரிசி நொய் எடுத்து அதுக்கு ஏற்ற அளவில் இப்போ ஒரு டம்ளர் அரிசி நொய் எடுக்கிறீங்கன்னு வைங்களேன், பச்சரிசி நொய் தான் எடுக்கணும். அதுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 டம்ளர் இல்லை 5 to 7 டம்ளர் வரைக்கும் தண்ணி ஊற்றிட்டு வேக வைங்க. சீக்கிரத்தில் வெந்துடும். இங்கே பாருங்கள், இன்னும் கொஞ்சம் தான் வேகணும். இது வெந்துக்கிட்டு இருக்கட்டும். அடுத்தது நம்ம என்ன பண்ணலான்னா, முதல் நாள் இரவே கூழுக்காக ராகி மாவை கரைச்சி வைக்கணும். அதை கரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். அதுவும் நல்லா நொதி வந்திருக்கு. இப்படி தான் வரணும். அது பாருங்கள், மஞ்சள் குங்குமம் எல்லாம் பூசி இருக்குது. இதை இன்னொரு அடுப்பில் வச்சு இதை பற்ற வச்சு இதையும் நம்ம கூழ் காய்ச்சலாம். இப்போது இந்த சோறு வெந்துக்கிட்டு இருக்கு இல்லையா, அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பார்த்து சேர்த்துக்கலாம், ஏன்னா நம்ம கூழ்லையும் போட போகிறோம். ராகி கூழ் காய்ச்சலாம். நல்லா கலந்துக்கிட்டே இருக்கணும், கெட்டியாகாமல் பார்த்துக்கணும். இப்போ இரவு நேரத்தில் எவ்வளவு மாவு தேவையோ அந்த மாவை எடுத்துக்கிட்டு நம்ம கிட்டத்தட்ட அதுக்கு ஒரு 4-5 பங்கு தண்ணி சேர்த்துக்கணும். சேர்த்து கரைச்சி வச்சுக்கோங்க. அது எப்படி இருந்தாலும் கெட்டி ஆயிரும். அடுத்த நாள் காலையில் எழுந்து இப்படி கூழ் காய்ச்சணும். இப்போது இந்த கூழ் இருக்கு இல்லையா, நம்ம கெட்டியாக செய்யணும்னு அவசியம் இல்லை. இது வெந்தாலே போதும். இதை எடுத்து இந்த வெந்த சாதத்தில் போட்டு நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும். இப்போ இந்த கூழ் வெந்துருச்சு பாருங்கள். இதை எடுத்து சாதத்தில் கொட்டிக்கலாம். காரக்குழம்பு செய்யணும் கும்ப சாதம் படைக்கும்போது. இது என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் கருவாட்டு குழம்பு, மீன் குழம்பு, முட்டை குழம்பு அப்படின்னு என்னமோ செய்வாங்க. ஆனால் நம்ம சுத்த சைவமாக அம்மனுக்கு படைக்க போகிறோம். சுத்த சைவத்துலேயும் அம்மனுக்கு படைக்கலாம் கும்ப படையல். அதனால் நான் என்ன பண்ணுறேன், காரக்குழம்புக்கு மொதல் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். அது உங்களுக்கு தெரியும். அடுத்தது நம்ம என்ன பண்ணணும், கடுகு, சீரகம், வெந்தயம் எல்லாம் போட்டு தாளிச்சுக்கலாம். கடுகு வெடிச்சிருச்சு. சிவப்பு மிளகா போட்டுக்கலாம். கொஞ்சம் வெங்காயம் பொடி பொடியாக அரிஞ்சு வச்சதை சேர்த்துக்கலாம். இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம வீஹாவில் இருக்கக்கூடிய சாம்பார் தூளும் சேர்த்துக்கிறேன். இந்த தக்காளி நல்லா குழையட்டும். இப்போ இதில் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த நிறைய காய்கறிகளை சேர்க்கணும். கீரை தண்டு கட்டாயம் சேர்க்கணும், அப்படி ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால் கீரை தண்டை சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா தண்டு கீரை இருக்கு இல்லையா, அதனுடைய தண்டை எடுத்து நாங்கள் இப்படி தோலெல்லாம் உரித்து செஞ்சுருக்கோம். நம்ம மொட்டை மாடி தோட்டத்துலேயே இருந்தது. அடுத்தது பார்த்திங்கன்னா கத்திரிக்காய், வாழைக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் சேர்த்துக்கிறோம். அதாவது கதம்பமாக இருக்கணும் இந்த குழம்பு. அடுத்தது முதல் நாள் இரவே மொச்சையை ஊற வச்சுட்டு ஒரு வேக்காடு எடுத்துக்கோங்க, அதையும் சேர்த்துக்கலாம். இப்போது நமக்கு சீக்கிரம் வேலையாகணும். அதனால் என்ன பண்ணலாம், புளி சேர்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விசில் எடுத்துக்கலாம். குக்கரில் போட்டு எடுத்துட்டோம்னா எல்லா காயும் பதமாக வெந்திருக்கும். கூழ் எந்த பதத்தில் காய்ச்சிருக்கோம் அப்படின்றது பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா கெட்டியான பதத்தில் வந்துருச்சு. பதமாக இருக்குது, கட்டி இல்லாமல் இருக்குது. இதை என்ன பண்ணணும், நம்ம இறக்கி வச்சு ஒரு நாள் முழுக்க அப்படியே விட்டுறணும்.
அடுத்த நாள் காலையில் தான் வந்து அம்மனுக்கு படைப்பாங்க. நான் இப்போ வந்து இது ஒரு நாள் விட்டுக்கிட்டு செய்யறதுக்கு முன்னாடி சும்மா உங்களுக்கு மாதிரிக்கு இதுலேருந்து கொஞ்சம் எடுத்துடுறேன். மற்றது பார்த்திங்கன்னா அம்மனுக்கு படைக்கிறதுக்கு இன்றைக்கி முழுக்க அப்படியே விட்டுருவேன். பூஜை செய்யும்போது கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேன். சரி, இப்போ இது இப்படி விட்டுடலாம். அடுத்தது அம்மனுக்கு படைக்கக்கூடிய இந்த கும்பு படையலில் நம்ம கொத்தரங்காய் பொரியல் கட்டாயம் இடம்பெறணும். அதனால் கொத்தரங்காய் பொரியல் இப்போ செஞ்சுக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு வெடிச்சோடனே சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 2 மிளகா கிள்ளி போட்டுக்கோங்க. இதில் நறுக்கி வச்ச கொத்தரங்காயை சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். இத்தனை நேரம் நீங்கள் பதிவை பார்த்தீங்க. இது மேலே நீங்கள் பார்க்க போகிறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா நான் செய்கிறதுக்கும் நான் பேசுகிறதுக்கும் கொஞ்சம் ஒத்து போகாமல், அதாவது சிங்க்ரனைஸ் ஆகாமல் இருக்கும். காரணம் என்னென்னா, இந்த பதிவு எடுக்கும்போது ஆடியோ சரியாக இருந்தது. அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஏதோ சின்ன ஒரு டெக்னிக்கல் ப்ராப்ளம் வந்துருச்சு. அதனால் ஆடியோ சரியாக இருக்காது, ஆடியோ பதிவாகலை. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கேன். அதனால் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். ஆனால் பதிவு நீங்கள் செயல்முறை விளக்கமாக கொடுக்குறனால புரிஞ்சுப்பீங்க. அதை பார்த்து நீங்கள் செஞ்சுக்கோங்க. இது வந்து திரும்ப எடுக்கலாம் அப்படின்னு நினச்சா கூட எடுத்திருந்துருக்கலாம். ஆனால் தக்க நேரத்தில் உங்களுக்கு சீக்கிரத்தில் இந்த பதிவு வந்து சேரணும், அது ஒன்று. இன்னொன்று, ஞாயிற்றுக்கிழமையாக பார்த்து நான் இந்த பதிவு செய்து கூழ் ஊற்றுனால அதை மாற்ற வேண்டாமே, எப்படி இருக்கோ அப்படியே பின்பற்றிக்கலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். கொஞ்சம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்தது முருங்கைக்கீரை பொரியல் அம்மனுக்கு படைக்கின்ற கும்பப்படையலில் கட்டாயம் இடம்பெறணும். அதனால் அடுப்பில் ஒரு கடாய் வச்சு அதில் தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன். தேங்காய் எண்ணெயில் முருங்கைக்கீரை பொரியல் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சுவையாக இருக்கும். எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ கடுகை சேர்க்க போகிறேன். கடுகு வெடித்தோடனே சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அடுத்தது உளுத்தம்பருப்பு மற்றும் மிளகாய் வச்சல கிள்ளி வச்சதையும் சேர்த்துக்கிறேன். அதை கொஞ்சம் வதக்கிட்டு நம்ம வெங்காயத்தை சேர்க்கணும். இப்போது ஒரு சிலருக்கு இந்த கேள்வி எழலாம், வெங்காயம் பூண்டெல்லாம் கடவுளுக்கு படைக்கின்ற நைவேத்தியங்களை சேர்க்கக்கூடாதுன்னு நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்களே, இப்போ சேர்க்குறீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா, கூழில் நம்ம வெங்காயத்தை சேர்க்குறோம். இது வந்து காலங்காலமாக நம்ம பெரியவங்க செஞ்சுக்கிட்டு வந்திருக்காங்க. சில காய்கறிகள், சில பொருள்கள் அம்மனுக்கு படைக்கின்ற நைவேத்தியங்களில் இந்த ஆடி மாதத்தில் சேர்த்தாகணும். அது நமக்கு உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லது. ஏன்னா சீதோஷ்ண நிலை மாறுது இல்லையா, அதனால் வெங்காயத்தை சேர்க்கலாம் அப்படின்னு இருக்கு. ஆனால் பூண்டு தவிர்த்துருங்க. அதுக்கு நடுவில் நம்ம இந்த கொத்தவரங்காய் பொரியல் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். வெந்துருச்சு. இப்போ நம்ம தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். கொத்தவரங்காய் பொரியல் ரெடி. அதை அடுப்புலேருந்து இறக்கிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயத்தை வதக்கின உடனே இதில் இந்த முருங்கை இலைகளை நம்ம தனியாக ஆஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்க்குறோம். தேவையான அளவு உப்பு சேர்க்குறோம். லேசாக தண்ணி தெளிக்கிறோம். இப்போ முருங்கைக்கீரை பொரியல் 2 நிமிஷத்தில் சுண்டிருச்சு பாருங்க, சீக்கிரத்தில் வெந்துடும். அதுக்கப்புறம் தேங்காய் பூவை சேர்த்துட்டு முருங்கைக்கீரை பொரியலையும் நம்ம அடுப்பை விட்டு இறக்கிடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா அம்மனுக்கு படைக்கின்ற நைவேத்தியங்களில் கொழுக்கட்டை செய்யணும். அதனால் அரிசி மாவு எடுத்து முதல்ல வறுத்துக்கிறேன். கொழுக்கட்டைக்கு வெல்லம் கொஞ்சம் 1க்கு 2 தட்டி வச்சுருக்கேன். நம்ம வீஹா வெல்லம் தான், ரொம்ப சுத்தமாக இருக்கும். வெல்லத்தில் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு அது பாகு போல் காய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம அடுப்பில் காய்கறிகள் வேகிறதுக்காக ஒரு விசில் எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது பாருங்கள் வெந்துருச்சு. காய்கறி பதமாக வெந்து மேலே அழகாக தெரியுது. புளி எடுத்து கரைச்சி அதில் தேவையான அளவு விட்டுருங்க. குழம்பு கொதி வரட்டும். அது வரைக்கும் இந்த கொழுக்கட்டைக்கு தேவையான ஏற்பாடுகளை எல்லாம் செஞ்சுக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். இந்த பாகு ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, இந்த பதத்தில் இருக்கணும். நம்ம பிள்ளையாருக்கு பிடிக்கின்ற கொழுக்கட்டை மாதிரி இது செய்யக்கூடாது, பார்த்துக்கோங்க. இப்போ இதில் தேங்காய் வந்து சில்லாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும், துருவக்கூடாது. அப்போ தான் சுவையாக இருக்கும். அதை மாவில் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் தூளையும் சேர்த்து இப்போ நம்ம நல்லா கிளறி விடணும். கலக்கும் போதே நல்ல வாசனையாக இருக்குது.
இதில் கூடுதல் சுவை சேரணுன்னா கொஞ்சம் ஒரு சிட்டி உப்பு சேர்த்து மறுபடியும் கிளறி விடுங்க. பதமாக நம்ம மாவு கிளறின பின்னாடி அதை வந்து உருண்டைகளாக்கிட்டு நல்லா அழுத்தி பிடிக்கணும். பாருங்கள், இப்படி பிடிக்கொழுக்கட்டை. இதுக்கு தான் நம்ம கையச்செல்லாம் விரல்கள் அச்செல்லாம் இருக்கும், இதுக்கு பேர் பிடிக்கொழுக்கட்டை. இப்படி கையச்செல்லாம் இருக்கும், இப்படி பிடிச்சி தான் நம்ம வைக்கணும். இப்போ இந்த மாவில் இருக்கக்கூடிய தேங்காய் சில்லுகளெல்லாம் கொஞ்சம் நகர்த்தி வச்சு கொஞ்சம் மாவு எடுத்து இதுலேயே மாவிளக்கு அம்மனுக்கு செஞ்சு விளக்கேற்ற போகிறேன். நீங்கள் தனியாக மாவு வறுத்து இதே ப்ரொசீஜரில் பாகெல்லாம் சேர்த்து ஏலக்காய் சேர்த்து கூட செஞ்சுக்கலாம். நான் அப்படி செய்யாமல் இதிலிருந்து எடுத்து செய்கிறேன். அடுத்தது நம்ம பிடிக்கொழுக்கட்டை செஞ்சோம் இல்லையா, அதையும் மாவிளக்கையும் இட்லி பானையில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம இனிப்பு பொங்கல் செய்யலாம். கொஞ்சம் நெய் டக்கு டக்குன்னு ஊற்றலாம். விசு சார் சொல்லுவார்ல, நெய் டக்கு டக்குன்னு ஊற்றணும், அந்த மாதிரி ஊற்றிக்கலாம். அதில் முந்திரி பருப்பு சேர்த்து வறுத்துக்கலாம். நான் இதில் கருப்பு திராட்சை சேர்க்க போகிறேன், உடம்புக்கு அது நல்ல இல்லையா. இன்னொன்று அந்த பொங்கல் நிறத்துக்கு இந்த கருப்பு திராட்சை ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது நம்ம காய்ச்சி வச்சுருந்தோம் இல்லையா பாகு, அதில் கொஞ்சம் சேர்த்து வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கிட்டேன். அது கொதிச்சு வரும்போது பச்சரிசி சோறு அதில் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நான் வேக வச்சுருந்தேன். இப்போ கொஞ்சம் ஏலக்காய் தூளையும் சேர்த்துக்கிறேன், ஒரு சிட்டிகை உப்பையும் சேர்த்துக்கிறேன், கொஞ்சோண்டு பாலும் சேர்த்துக்கிறேன். பால் வந்து ஆப்ஷன் தான். சமைக்கும்போது நல்ல மணமாக தான் இருக்கும், எடுத்து டேஸ்ட் பண்ணிடாதீங்க. நீங்கள் சாமிக்கு செய்கிற நைவேத்தியத்தை டேஸ்ட் பண்ணிங்கன்னா பாம்பு கண்ணை குத்தும், இல்லை பல்லு கொட்டி போயிடும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதனால் டேஸ்ட் பார்த்துறாதீங்க. இப்போ நம்ம கடைசியில் தேங்காய் பூவை சேர்த்துக்கலாம். அது சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பொங்கல் ஆயிடுச்சு, அடுப்பை விட்டு இறக்கிடுறேன். அடுத்தது கொழுக்கட்டை பார்க்கலாம். ஆஹாஹா, சூடாக இருக்குது. நம்ம வீஹா ஆன்லைனில் இருக்கக்கூடிய க்ளவுஸ் எடுத்துக்கலாம். சிலிக்கான் க்ளவுஸ் இருக்கு இல்லையா, அதை எடுத்துட்டு அதன் மூலமாக நான் எடுக்கிறேன். அது இருக்கும்போது நான் பாருங்கள் மறந்துட்டேன். இதுதான் வீஹா ஆன்லைன் க்ளவுஸ். இப்போது நைவேத்தியம் செஞ்சது எல்லாமே கொண்டு போய் அம்மனுக்கு படைக்கலாம். அம்மன் அலங்காரத்தை பார்க்கலாம் வாங்க. அம்மன் எவ்வளோ அழகாக இருக்காங்களே, எனக்கு பிடிச்ச துர்க்கை அம்மன். அம்மனுக்கு ஒரு தட்டில் வெத்தலை பாக்கு, பழம், பூவெல்லாம் வச்சுருக்கோம். 2 பக்கத்தில் குத்து விளக்கு வச்சுருக்கோம். தலை வாழை இலை போட்டு அம்மனுக்கு செஞ்ச நைவேத்தியங்கள் எல்லாம் வச்சுருக்கோம். என்னுடைய துர்க்கை அம்மன் எவ்வளோ அழகாக இருக்காங்க இல்லை. இதில் பார்த்திங்கன்னா நம்ம பிள்ளையாரை வச்சுக்கணும். நம்ம முதல்ல பிள்ளையாரை தான் வணங்கணும். அடுத்தது குலதெய்வ சொம்பு வச்சுக்கலாம். குலதெய்வம் வந்து நிறைய பேர் கேட்குறீங்க, ருத்ர தெய்வங்களாக இருக்கிறாங்க, வீட்டில் வச்சு வணங்கலாமான்னு. வச்சு வணங்குறதுல தவறு கிடையாது. அப்படி வச்சு வணங்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு செம்பில் தண்ணி வச்சுட்டு, குலதெய்வ செம்புன்னு நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, வச்சு தண்ணி வச்சு அதுக்கும் பூ சூட்டிடுங்க. தலை வாழை இலை போட்டு அம்மனுக்காக படைத்த நெய்வேத்தியங்கள் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து மாவிளக்கு ஏற்றிக்கலாம். நெய் ஊற்றியிருக்கேன் மாவிளக்கில். பிடித்த ராகி கூழ் வச்சு அதில் தயிர் ஊற்றி மேலே வெங்காயத்தை நறுக்கி போட்டு வேப்பிலைகளையும் போட்டு வேப்பிலை சுற்றி அந்த பானையில் வச்சுருக்கோம். பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. இப்படி தான் நம்ம படைக்கணும். இலையில் முருங்கைப்பூ பொரியல், கொத்தரங்காய் பொரியல், பச்சரிசி சோறு சமைச்சு நடுவில் வச்சுருக்கோம். பானகம் தயாரிச்சிருக்கோம். இப்போ இங்கே பாருங்கள், இந்த தட்டில் வச்சுருக்கிறது தான் துள்ளு மாவு. இதில் வந்து அரிசி மாவு மற்றும் வெல்லம் பொடிச்சு போட்டிருக்கோம். அடுத்தது பானகம் தயாரிக்கணும். பானகம் தயாரிப்பு எப்படின்னு சுருக்கமாக சொல்லிடுறேன், பல தடவை சொல்லியிருக்கேன். தண்ணியில் வெல்லம் கரைச்சிக்கோங்க, பச்சை கற்பூரம் தூண்டு பொடி சேர்த்துக்கோங்க, ஏலக்காய் சேர்த்துக்கணும், சுக்கு பொடி சேர்த்துக்கணும். சிலர் கிராம்பு பொடியும் சேர்த்துப்பாங்க, அது சேர்க்கணுன்றது ஆப்ஷன் தான். இனிப்பு பொங்கல் இங்கே வச்சுருக்கோம். எல்லாமே கும்பம் போல் இருக்குது பார்த்தீங்களா. இனிப்பு பொங்கல் வச்சாச்சு. மாவிளக்கில் விளக்கு ஏற்றியாச்சு. பிடிக்கொழுக்கட்டை செஞ்சாச்சு. அடுத்தது ராகி களி கிண்டி வேப்பிலை மேலே வச்சுருக்கோம். அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா சோறு குவிச்சு வச்சுருக்கோம். வெந்த சோறு, பச்சரிசி சோறு வச்சுட்டு அதுக்கு மேலே வெல்லத்தை வச்சுருக்கோம். கும்பம் மாதிரி வச்சுருக்கோம் பாருங்கள். அடுத்தது இளநீரை வந்து கண் திறந்து வைக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அரிசியை வந்து குவிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, சோறு சமைச்சது பொங்குனது, அதன் மேலே காய்கறிகளோடு சேர்த்து இந்த கார குழம்ப ஊற்றலாம். நல்லா குவிச்சு குவிச்சு ஊற்றணும்.
இதில் இத்தனை நைவேத்தியம் நம்ம செய்யணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா செய்ய முடிஞ்சதெல்லாம் செய்யுங்க. அப்படி இல்லைன்னா ஆத்மார்த்தமாக நீங்கள் எதை செய்கிறீங்களோ செஞ்சு அம்மனுக்கு இதை ஏற்றுக்கோங்கம்மா அப்படின்னு உங்களுடைய வேண்டுதல்கள் என்னவாக இருக்கோ இந்த நைவேத்தியம் அத்தனையுமே செஞ்சு தான் அம்மனுக்கு கும்பப்படையல் படைக்கணுமா, இத்தனை செய்யணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் எவ்வளவு செய்ய முடியுமோ அவ்வளவு செய்யுங்க. நம்ம வருஷத்துக்கு ஒரு நாள் அம்மனுக்கு ஞாயிற்றுக்கிழமையில் படைக்கிறோம் கூழ், அது கூட நம்ம இந்த கும்பப்படையலும் செஞ்சோன்னா ரொம்பவே விசேஷம். அம்மன் நம்ம வீட்டில் கட்டாயம் இருக்கிறத நீங்கள் உணரலாம். இது நான் உணர்ந்துகிட்டு இருக்கேன், அதனால தான் எனக்கு தெரியும். இப்படி எல்லாத்தையும் செய்ய முடியலன்னா கூட உங்களுக்கு எவ்வளவு செய்ய முடியுமோ அவ்வளவு செய்யுங்க போதும். மனசார உண்மையான அன்போட அம்மனை வேண்டிக்கணும். இப்போ நம்ம சமைச்ச உணவை அம்மனுக்கு நைவேத்தியம் பண்ணிடலாம். செய்த பின்னாடி கடைசியில் கற்பூர ஆரத்தி காமிக்கலாம். நம்ம இங்கே வெளியில் கற்பூர ஆரத்தி காமிச்ச பின்னாடி பூஜை அறையில் இருக்கக்கூடிய அனைத்து அம்மன் தெய்வங்களுக்கும் போயிட்டு கற்பூர ஆரத்தி காமிச்சிட்டு அவங்களுக்கும் நைவேத்தியம் செஞ்சுட்டு பூஜையை நம்ம முடிச்சுக்கலாம். என் பூஜை அறையை நிறைய பேர் பார்க்கணுன்னு திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்கிறீங்க, பாருங்கள். அடுத்தது நம்ம விழுந்து கும்பிட்டுடலாம். இந்த பதிவு கட்டாயம் உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும். இதை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த பதிவை முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம விஹா ஆன்லைன் பற்றி சொல்கிறேன். விஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப். இது வரைக்கும் யாராவது விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணலைன்னா உடனே ப்ளே ஸ்டோர் ஆப் ஸ்டோருக்கு போங்க. தமிழில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற விஹா ஆன்லைன் என்கின்ற ஸ்பெல்லிங் பார்த்துட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படியும் புரியலன்ற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்க்கான லிங்க்ஸ் தரப்பட்டு இருக்குது. அதை டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்லை லிங்க்கை தொட்டிங்கனாலே ப்ளே ஸ்டோர் அல்லது ஆப் ஸ்டோருக்கு போய் நிற்கும், அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது தவிர viha.online என்கின்ற இ-காமர்ஸ் வெப்சைட்டும் நாங்கள் நடத்திட்டு வர்றோம். அதையும் போய் பார்க்கலாம். நீங்கள் பொருள்களை நேரில் பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய விஹா கடைக்கு வாங்க. அதற்கான ஃபோன் நம்பர், அட்ரஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் மற்றும் viha.online விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்ஸில் கொடுத்துருக்கு, போய் பார்த்துக்கோங்க. நேரில் வர்றதுக்கு கஷ்டமாக இருக்குங்க, ரூட்டு தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்க கூகுள் மேப்பில் போயிட்டு விஹா ஷாப் சென்னை அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா அது அழகாக கைட் பண்ணி கொண்டது எங்கள் கடையில் உங்களை சேர்த்து விட்டுடும். இன்னும் சில தகவல்கள் நான் சொல்கிறேன். எங்களுடைய விஹா கடைக்கான கிளைகள், அதாவது பிரான்ச்சஸ் வேறு எங்கேயுமே கிடையாது. உங்கள் ஊரில் அல்லது உங்கள் நாட்டில் என்னுடைய பெயர், புகைப்படம், வீடியோவை பயன்படுத்திக்கிட்டு அவங்க கடை தான் இல்லை அவங்க கடையிலேருந்து பொருட்கள் வாங்கிட்டு இங்கே கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது முற்றிலும் தவறான செய்தி. அப்படி ஒரு விஷயம் இருந்ததுன்னா நான் கட்டாயம் உங்களுக்கு தெரிவிப்பேன். இன்னொன்று, எங்களுடைய viha.online இ-காமர்ஸ் தவிர எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தவிர வேறு எந்த இ-காமர்ஸ் வெப்சைட்லேயோ வேறு எந்த ஷாப்பிங் ஆப்லேயும் எங்களுடைய பொருள்கள் விற்பனைக்கு கிடைக்காது. விஹான் பேர் பார்த்தீங்களே அப்படின்னு நினச்சிங்கன்னா அது போலியானது. இந்த மாதிரி போலிகளை தவிர்ப்பதற்காக தான் எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். சரி, உங்களுக்கு எது போன்ற பதிவுகள் தேவைன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை படித்து பார்த்துட்டு கட்டாயம் பதிவுகளாக நான் தருவேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.